டிஎன்பிசியிலேருந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் சிவில் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தம் 45 போஸ்டிங்க்கு 461 வேகன்சி வந்திருக்கு. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்துகிற டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்னா இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் மொத்தம் 461 வேகன்சி வந்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ என்ஜினியரிங் படித்தவங்க கம்பல்சரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மந்த் எண்டு 25 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில எக்ஸாமினேஷனுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 உங்களுக்கு OMRலையும், பேப்பர் 2 சிபிடி எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 ஆஸ் யூஷுவல் டிஎன்பிசி பேட்டர்ன் தான். தமிழ், ஜென்ரல் சயின்ஸ், ஆப்டிடியூட் இருக்கும். பேப்பர் 2ல் உங்களுடைய கோர் பேப்பர் இருக்கும். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னா அதோடைய எலக்ட்ரானிக் பேப்பர் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் இருக்கும். அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர் பேப்பர் இருக்கும். இதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோட சிலபஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சிலபஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அந்த சிலபஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.